ஓம் சரணம் சாமி ஓம் சிவாய ஓம் சாமி சாந்தி சாந்தி விநாயகப் பெருமானி சரணம் சாமி பாதம் சரணம் சாமி. சரி, கொஞ்சம் கவனிங்க. இந்த அருமையான நாளை தந்தை இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்றது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நமக்கான அருமையான சாப்பாட்டு வேலையை அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கிறாங்க. வன்னிமைந்தன் டிக்டாக் தளத்தில் பயணிக்கின்ற அமெரிக்காவில் வசிக்கும் சிவனடியான் என்பவரால் தான் இன்றைய தினம் நமது முதியோர் இல்லத்தை செய்து நமக்கான இந்த உணவு வேலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. அதற்காக தோட்ட முகாமைத்துவ சார்பாகவும் முதியோர்ல முகாமைத்துவ சார்பாகவும் அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்றோம். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து டிக்டாக் தளத்தில் பயணிக்கும் உறவுகள் அனைவருக்குமே நமது மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்நாளில் இந்த நாளை நமக்காக தந்த அந்த ஐயாவுக்கு மீண்டும் நன்றி சொல்வது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே நல்ல ஆசை வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றி. நமக்காக இந்த சித்ரா பௌர்ணமி விரதத்திற்காக நமக்கு வெளிநாட்டில் இருக்கும் நம்ம அன்பர்கள் நமக்காக இந்த விரதத்தை அனுஷ்டிக்குமாறு நமக்கு பல உதவிகளை செய்திருக்கார்கள். அவங்களுக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நான் இவங்களுக்கு சொல்றது. இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி விரதம் எப்படி இது நடைமுறைப்படுத்திருக்குன்னு சொன்னோம்னா, நல்ல சிறந்த இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ராத்திரியில் புஸ்தம் இருக்கு, சித்திரகுட்டை வரை புஸ்தம், அதை படித்து இன்றைக்கு காலை வரைக்கும் படித்து வீட்டில் எல்லா தீனி சாமான்களும் சரி பண்ணி எல்லாம் அமைச்சு படையல் போட்டு, ஆனால் பக்தியோடு பரவ போடணும். சாம்பிராணியும் போடுறோம், வாய் கட்டி எல்லாம் கட்டி தான் இந்த சாம்பிராணி போடுறது. இன்றைக்கு ஒரு நல்ல நாள், நல்ல நாள். நம்மளுடைய விதியை எழுதுகிறவர் தான் சித்திரகுப்தர். யாரு? நம்முடைய விதி எப்படி இருக்குன்னு சொல்லி எழுதுகிறவர் தான் சித்திரகுப்தர். அதுதான் இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி அவருக்கு மூலியமாக அவருக்காக ஒதுக்கப்பட்ட நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. ஆனால் நமக்கு அந்த வசதி இங்கேயும் இல்லை, இங்கே இருக்காது. ஆனால் சிறந்த பக்தர்கள் வந்து நடைமுறைப்படுத்துவார்கள், கோயிலில் வந்து பூசைகள் செய்வார்கள். அது வந்து நம்ம மனசார நான் நினைப்போம், ஒன்றுமே செய்ய முடியல. சின்ன கதை ஒன்று. இவர் சுந்தரபத்தி நாயனார் என்ன நினைச்சுன்னா, சுருக்கமாக சொல்றேன். பாண்டி நாட்டுக்கு போனார். பாண்டிய நாட்டுக்கு போனால் அங்கே பெரிய பாண்டிய மன்னன் என்ன செஞ்சாருன்னா, பெரிய கோபுரம் கட்டியிருக்கார். அப்ப இவர் போய் பார்த்துட்டு யோசனை பண்ணி பார்த்துட்டு, அண்ணாங்க பார்க்க எல்லாரும் கோபுரம். இவரு ஒரு ஏழை, சும்மா இடுப்புல ஒரு சலுவை கட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்ப இறைவன் சொல்ற, இறைவா இப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கோபுரங்களை கட்டி உன்னை வழிபடுகிறார்கள், எனக்கு ஒன்றுமே இல்லையே. உன்னிடத்தில் உன்னை பார்த்து கட்டுறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்பதான் அவரு பதிகம் ஒன்று பாட ஸ்கூல்ல படிச்சு, காயமே கோயிலாக கடிமணல் படிமையாக, வாய்மையே தூய்மையாக மணிமணல் லிங்கமாக, நேயமே நெய்யும் போல உனக்காக கட்டி வைக்க தன்னுடைய உடம்பையே கோபுரமாக்குனார். தன்னுடைய உடம்பை லிங்கமாகவும் எல்லாம் கடைசி பாண்டிய மன்னனுக்கு முத்தி கிடைக்கிறார். இவருக்கு முத்தி கிடைக்கும், இறைவனுடைய அருள் கிடைச்சிருக்கு. தேவாரத்தை பாடி பல நோய்களை குணப்படுத்தினார். ஒரு பதிகம் போவார், கும்பிட்டு விடுனாரு, ஒரு பதிகத்தை பாடி குணப்படுத்தினார். இந்த மாதிரி நம்ம இறைவனை வேண்டுவதற்கு பொருள் எதுவுமே தேவையில்லை. சுத்தமான உள்ளம், உண்மையான அன்பு, இது மட்டும் இறைவனிடத்தில் இருந்தால் இறைவன் நமக்கு நல்ல ஆசையை கொடுப்பார். யாரு நமக்கு கொடுப்பார்? ஒரு மனிதன் உருவத்துல வந்து நமக்கு உதவி செய்வார். மனிதன் உருவத்துல வந்து நமக்கு உதவி செய்வார். கடவுள் நேரடியாக வரமாட்டார். ஒரு சின்ன கடவுள் எங்க இருக்காரு? இருக்காரு. இப்ப கூட சின்ன கதை சொன்னேன்.
இறைவனுடைய கதை. அந்த மாதிரி ஒவ்வொரு இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை மட்டும், அதுதான் இறைவன். இந்த நம்பிக்கை வச்சா நாம் எந்த கடவுளாக இருந்தாலும் நம்பிக்கை கடவுள் இருக்கிறார், நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னொரு சில பெரிய வெள்ளம், மழை அடிச்சு வெள்ளம் வருது, தவறுதலா ஒருத்தர் விழுந்துடுறான் ஆற்றுல, அடிச்சுட்டு போகுது. அவர் கடவுளை வேண்டாம், கடவுளே என்னை காப்பாத்து காப்பாத்து, என்ன நடுக்க காப்பாற்ற யாரும் இல்லை. கடைசியில கரைக்கு வரான், கரைக்கு வருது தள்ளிக்கிட்டு. அப்ப சின்ன கொடி, அமல கொடின்னு அது தாங்குமா, அமல கொடி தாங்குமா, குடிச்சா அந்து போ. அப்பதான் அவனுக்கு அந்த கடவுள் மேல பக்தி வந்து என்ன நடக்குது, அந்த கொடியை பிடிக்கிறான், பிடிச்சேன்னா அது கயிறா மாறுது, நம்பிக்கை கரைக்கு